வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே அப்படின்னா பவானிக்கு பக்கத்தில் இருக்க குமராபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான். இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தறி தான் இங்கே ஃபேமஸ். ஜமக்காலம், பை, இந்த துணிப்பையெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பை தான் இங்கெல்லாம் ஃபேமஸ்ஸு. அங்கே ஒரு சூப்பரான ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம். அது என்ன கோயில் அப்படின்னா ஓம் சக்தி ஓம் முருகா அப்படிங்கிற கோயிலுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பவானி கூடுதுறை, அந்த சைடு குமராபாளையம். இந்த பவானி கூடுதுறையிலையும் சிவன் கோயில் ரொம்ப சூப்பராக ஃபேமஸ்ஸு. நானும் அந்த கோயிலை வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சக்தி ஓம் முருகா. இந்த கோயிலோடைய மகிமை, இந்த கோயில் எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஐயர் சொல்வார். வாங்க கேட்கலாம். நம்ம போன நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு அபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஐயர் சொன்னார். நான் அதை வீடியோ எடுத்துக்கலாமா ஐயர் அப்படின்னு கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னாரு. அதான் வீடியோ எடுத்துருக்கேன். வாங்க அப்படியே ஐயர்கிட்ட போய் இந்த கோயிலோட வரலாறை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். அம்பாள் ரேணுகா தேவி அறியப்படக்கூடிய பரசுராமருக்கு தாயா அறியப்படக்கூடிய வரலாறுல அம்பாள் பேர் மாரியம்மன் மருவுது.
அந்த ரேணுகா தேவி சீதலா தேவிம்பாங்க. சீதளம்னா குளிர்ச்சி. நிறைய இந்த உலகத்தில் மழை பெய்ய வேண்டி இருக்கக்கூடிய தெய்வங்களில் இந்த மாரியம்மனும் ஒன்று. அந்த வகையில் இந்த ஸ்தலத்தில் அம்பாள் வந்து நிறைய குறைகள் தீர்க்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக விளங்குறாங்க. அம்பாளுக்கு வந்து சுயம்பு மூர்த்தியாக இதுலேருந்து இருக்காங்க. 1957 தான் முதல் கும்பாபிஷேகம், 73 இரண்டாவது கும்பாபிஷேகம், 2009 மூணாவது கும்பாபிஷேகம். அம்பாளுக்கு வந்து மிக சிறப்பான வழிபாடுகள்னு பார்த்தா உருவம் வைக்கிறது, கண்ணடக்கம் வைக்கிறது. திருவிழா காலங்களில் பக்தாலாம் வந்து என்னென்ன வேண்டிக்கிட்டாங்களோ அத்தனையும் நிறைவேற்றி தர சாட்சாத் அம்பாள் வந்து பிரசன்னமாகி ஒவ்வொரு குறைகளையும் தீர்த்துட்டு வராங்க. அந்த வகையில் மாரியம்மனுக்கு இந்த ஸ்தலத்தில் வந்து மிக சக்தி ரொம்ப அதிகம். யார் யாரெல்லாம் வேண்டுறாங்களோ அவங்களோட எந்த ஒரு பிரார்த்தனையும் நல்ல பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர கண்கண்ட தெய்வமாக விளங்குறாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள், பௌர்ணமி, அமாவாசை சிறப்பான ஆராதனைகள், அபிஷேகங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு விசேஷ காலங்கள்லேயும் நவராத்திரி சமயங்களில் ஒவ்வொரு நாளும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம், சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள், சாயரட்சியில் சிறப்பான வழிபாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த மாரியம்மனை வந்து எல்லாரும் வந்து தரிசித்து அவங்களோட அனுகிரகத்தை வாங்கிட்டு போகும்படியாக கேட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.